வணக்கம் நண்பர்களே. டிடிவி விஜய் பக்கம் போயிருவார் மாதிரி தெரியுதுங்க. நேத்து வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, 2 நாள் முன்னால வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வலுவாக இருக்கிறோம், 3வது முறையாக மோடியை பிரதமர் நாற்காலில் அமர வைக்க நாங்களும் பாடுபட்டோம், அப்படியெல்லாம் டயலாக் பேசினவரு இப்போ என்ன சொல்றாரு, எங்க கூட்டணி பத்தி டிசம்பர் மாசம் முடிவெடுப்போம், தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்குவோம், தொண்டர்கள் கேட்டு நடக்கிறவராங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டாருங்க. அது மட்டும் இல்லாம விஜயோடைய பலம் பயங்கரமானதுதான், அவர் விஜயகாந்த் மாதிரி இருப்பாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இத பார்க்கும்போது ஓகே, காத்து அப்படியே பனையூர் பக்கம் வீச ஆரம்பிச்சிருச்சு, தேனியிலிருந்து பனையூர் பக்கம் வந்துருவார் மாதிரி தாங்க தெரியுது. ஆனா டிடிவி தினகரனுக்கு ஒரு பவர் இருக்கதான் செய்யுது. ஏன்னா 2017 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவரு சிறை செல்ல நேர்ந்தது, பல்வேறு சில வழக்குகள் காரணமாக திரும்ப வந்தார், தனி கட்சி ஆரம்பிச்சாரு. ஏன்னா அது கூட எடப்பாடி ஓபிஎஸ் அவர் கட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சாரு. யாரு பார்த்தாலும் அவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. எந்த ஊடகம் டிவி டெய்லி அது டிபேட் தான், யூடியூப்ல அதே டிபேட் தான். என்ன பண்ணுவாரு டிடிவி, பெரிய அளவுக்கு ஒரு சக்தியா வருவாரா அப்படிங்கும் போது அவருக்கு சின்னம் எல்லாம் கொடுக்காம பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி 2019 மக்களவை தேர்தலை நின்று அவர் 5.15% வாக்குகள் வாங்கினார். பெரிய விஷயங்க. அந்த சமயத்துல ஒரு அலை வீசிச்சு, திமுக அலை, அப்பவே அவர் வாங்கினார். அதுக்கப்புறம் 2020 அதுக்குள்ள அந்த கட்சிக்காரங்க பொறுக்காம பாதி பேர் அப்படியே கூடாரத்தை காலி பண்ணி ஓடிட்டாங்க. அசரல 2020 மறுபடியும் தேர்தல் நின்னார், கூட்டணியெல்லாம் அமைச்சாரு. அதுல கிட்டத்தட்ட 1.5% வந்து இறங்கிட்டாரு. ஆனால் அந்த தேர்தல் 2021 தேர்தல்ல திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு, முக்கியமாக அண்ணா திமுக தோக்கிறதுக்கு அவர் வாங்கின வாக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 40 தொகுதிகள்ல அமமுக வாக்குகள் இருந்திருந்தால் அதிமுக ஜெயிச்சிருக்கும், ஆட்சிக்கே வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை எடப்பாடி கோட்டை விட்டார். அமித்ஷா வந்து இங்க இறங்கி அமமுகவை நீங்க சேர்த்துக்காதீங்க, நாங்க சேர்த்துக்கிறோம், எங்களுக்கு இடம் கொடுங்க, நாங்க உங்களுக்கு கொடுத்துக்கிறோம் அப்படின்னா அசைஞ்ச கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் பேசிட்டீங்க, வராதிங்க, டெல்லி சலோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவாக்கிட்டார். அதுக்கப்புறம் அமித்ஷா வருத்தத்தோட தான் டெல்லிக்கு போனாரு. கடைசியில் என்னாச்சு, எடப்பாடி பழனிசாமி தோத்து தான் போனாரு, எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இருந்தாலும் கூட ஒரு நல்ல கெத்தா தான் இருக்காரு. அமமுக அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கட்சியா நினைச்சிருந்த சக்தி வாய்ந்த கட்சி ஆயிருக்கலாம் தான். ஆனா டிடிவி தினகரன் எப்பவுமே அந்த காலத்திலேயே ஜெயலலிதா மாதிரி பிஹேவ் பண்றாருங்க. அவர் ஒரு முதலமைச்சர் மாதிரியே இருக்காரு. அவங்க கட்சிக்காரங்க வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வீட்டுக்கு போனா பார்க்க முடியாது, கீழே ஹால்ல இருந்தா மேல இருக்காருமாங்க, மேல போனா கீழே வந்துட்டாருமாங்க, 5 அவர் வெயிட் பண்ண வைப்பாரு, அப்படி அவர் கதவை திறக்க 10 பேர் இருக்கணும், இப்படி பேச மாட்டாரு, இப்படி ஒரு அம்மா மாதிரி இருக்காருங்க. அம்மா கூட அப்படி இருந்தது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு முதலமைச்சர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க. 2021 தேர்தலில் தோத்தோன்னே மொத்த கூடாரம் காலியாகி அதிமுக போயிருச்சு. எத்தனை பேர், ஆனா தனியா இருக்காங்க, 1-2 பேர் இருக்காங்க, கூட தான் இருக்காங்க. இருந்தாலும் மனுஷன் இறங்கி வர மாதிரி தெரியலீங்க. அவருக்கு ஒரு கெத்து இருக்கு. கடந்த மக்களவை தேர்தல் என்ன பண்ணாரு, தேனியில மிகப்பெரிய அளவுக்கான வாக்குகள் வாங்கினார்ல, அதிமுகவை ஓட அப்படியே 3வது இடத்துக்கு தள்ளிட்டாரு. ஆகையில அவர் ஒரு பகுதியில் ஒரு வாக்குகள் இருக்கு. முக்குரத்த சமூகம் அவர் பின்னால் இருக்கு, மறுக்க முடியாத உண்மை. அதிமுக இருந்த முக்குரத்த சமூகம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. எடப்பாடி மேல கோபமா இருக்கிறவங்க சரி திமுக போட்டலாமா நினைக்கிறாங்க. இன்னும் கூட அதிமுக விசுவாசிகளா இருக்கின்ற முக்குலத்தோர் எடப்பாடி இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அதிமுகவுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சோ ஒரு வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் தான் அவரு கூட்டணி அமைக்கிற சமயத்துல அந்த வாக்கு பெருகும். இப்போ விஜய் பக்கம் போகணும்னு எப்படி முடிவு பண்ணிருக்கிறார். விஜய் கடந்த ஆண்டு விக்கிரவாண்டி மாநாட்டிலே ஆட்சியில் பங்கு கொடுப்போம் சொன்னோன்னு யாரு வரப்போறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுதான் இருந்தாங்க. முஸ்தபா தான் போனார் அப்படிங்கிற நிறைய பேர் கேலி பண்ணாங்க. ஆனா இப்பதாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிடிவி தினகரன் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் கொடுத்துட்டாரு. ஓகே, கூட்டணி அமைப்பாரு போல இருக்கு, விஜயை முதலமைச்சராக ஏத்துக்க வர தயாராயிட்டார் மாதிரி தெரியுதுங்க. தான் முதலமைச்சர் தான், இன்னொரு ஜெயலலிதா மாதிரி நினைச்சிட்டு இருந்த டிடிவி தினகரன் விஜயை அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்ப்பார் போல இருக்குங்க. சரி, ஒரு கணிசமான இடங்களில் நிக்கிறாரு வச்சுக்கங்களேன், ஒரு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாடு நடத்தும் போது வட மாவட்டங்கள் அதுலதான் விஜய்க்கு நல்ல செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. மதுரையில கூட்டம் நடத்தினாரு. மொத்த தென் தமிழகமே திரண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதியிலையும் விஜய் அதிர்வலைகள் ஏற்படுத்திட்டாரு அப்படிதான் தெரியுது. அவருக்கு பிடிக்காதவங்க கூட 8-9% வருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் அவர் சுற்றுப்பயணம் போனார் அப்படின்னா ஒரு 15% வந்துச்சு அப்படின்னா டிடிவி தினகரன் வாங்கின ஓட்டு 1.5-2 இருந்தால் கூட சில தொகுதிகளில் அவருக்கு ரொம்ப சாதாரணமா 18-20% வாக்குகள் இருக்கு.
தோற்று போயிருக்கலாம். ஆனால் சில தொகுதிகளில் அடர்த்தி அவருக்கான வாக்குகள் கணிசமா இருக்கு. விஜய்க்கு ஒரு 10-15% இருந்ததுன்னா அந்த தொகுதியில நினைச்சு பாருங்க, 35 அளவுக்கு வாக்கு சதவீதம் வந்தால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அது குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 தொகுதிகளில் ஜெயிக்கக்கூடிய அந்த அணி வாய்ப்பு இருக்குன்னு இப்பவே தெரியுது. அந்த ஜெயிச்சு வர்ற டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுவாங்க, அவரே எம்எல்ஏ ஆய்வார், என்ன பண்ணுவாங்க, யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயாரா வருவாங்க. ஒருவேளை திமுக மகத்தான வெற்றி பெற்ற அதுக்கு அவசியம் இருக்காது. இல்ல அண்ணா திமுகவுக்கே கொடைச்சல் தருவதற்கு டிடிவி தினகரன் தயாராயிட்டார். அவருக்கு என்ன, அமமுகவை நடத்தி கொண்டு இருந்தாலும் அண்ணா திமுகவை கைப்பற்ற வேண்டும், அந்த தலைமை பொறுப்பில் அமர வேண்டும், அதுதான் அவருக்கான விருப்பம். அதுக்கு அவர் தகுதியானவர் தான், எந்த விதத்தில் நம்ம குறைச்சி சொல்லல. ஆகையால அவர் விஜய் பக்கம் போறதா நல்ல ஸ்ட்ராங் சிக்னல் கொடுத்துட்டாரு. இந்த சிக்னல் நமக்கு மட்டுமில்ல, டெல்லியில் இருக்கிற பாஜக தலைமைக்கும் கொடுத்த சிக்னல். எங்க உங்க கூட்டணியில் இருக்கிறோம், எப்போவாவது நீங்க கூட்டணி இருக்கீங்க சொல்லியிருக்கீங்களா? இல்ல எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வரும்போது பார்க்கலாம், ஆமான்னு சொல்லிட்டு என்னவா கீழே இறங்கி வந்தாருங்க டிடிவி தினகரன். என்ன சொன்னாரு, நாங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருந்தாலும் அண்ணா திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண தயார்னு சொல்லிட்டார். எவ்வளவு இறங்கி வந்தவரை எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லையே, அங்கேயே இருங்கிற மாதிரி வச்சுட்டார். அவரு எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தவருங்க, அவரும் அண்ணா திமுகவை வழி நடத்துகிற அளவுக்கு இருந்தவர் தானே. கடைசியில் போயிட்டு ஒரு அமமுக ஆரம்பிச்சு ஒரு 1.5% வாக்கு சதவீதம் உள்ள ஒரு கட்சிக்கு தலைவராயிட்டு அந்த அளவுக்கு ஒரு குறைஞ்சு போயிட முடியுமா? இன்னும் அந்த கெத்து இருக்கு. ஆகையால நம்ம விஜய் பக்கம் போறோம் அப்படின்னு அவர் சொன்னதன் மூலம் தெளிவா சொல்லல, இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு. பிஜேபி தலைமைக்கு அந்த இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு. நாங்க விஜய் பக்கம் போனோம்னா உங்க நிலைமை என்ன ஆகும் பாருங்க. அண்ணா திமுக, பாஜக, சரி பாமகல அன்புமணியுடைய பிரிவு, ராமதாஸ் பிரிவு எங்க போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி பிரிவுகள்லாம் சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத வெற்றி சாத்தியமில்லைங்கிறது இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு. அப்படியே இப்போ விஜய்க்கு ஒரு கட்சி கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அப்போனா பாமகல பெரியவர் வந்துடுவாரோ அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஏன்னா பெரியவர் அண்ணா அறிவாலயம் பக்கம் போலான்னு ஆசையில இருக்காரு. ஆனா ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பெரிய போர்டை போட்டார், ஹவுஸ்ஃபுல் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்த திருமாவளவன் போயிடுவார், திருமாவளவன் இது சாக்குன்னு சொல்லி போய் விஜய் பக்கம் போயிட்டாரு அப்படின்னா விஜய்க்கு ஆள் சேர்க்கிற மாதிரி ஆயிரும். ஆகையால வேண்டாம் பெரியவர் அப்படி இருங்க. ஆனா தேர்தல் சமயத்துல அப்பாவும் பையனும் ராசி ஆயிருவாங்க அப்படின்னு தைலாபுரத்து தகவல்கள் சொல்லுது. ஆனா சொல்ல முடியாது, ஏன்னா எப்படி சமாளிப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராமதாஸ் எப்படி சமாளிச்சுட்டு வந்துருங்க நமக்கே தெரியும். அகல என்ன பண்ண போறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த சமயத்துல விஜய் என்ன செய்வாரு, சரி டிடிவி வந்துட்டாரு, இனி ஓபிஎஸ் வருவாரா, ஓபிஎஸ் வர வாய்ப்பே இல்லைங்கன்னு சொல்லி அவருக்கு நெருக்கமானவர் நம்மகிட்ட அடிச்சு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா சிரிச்சு மழை பெறாங்க. அப்ப ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு, அவரும் போயிடுவாரா, விஜய் பக்கம் போயிடுவாரா, வேற யாரா இருப்பா? இருக்கே இருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி ஏற்கனவே சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்பவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம், அந்த கூட்டணி இருப்போம் சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் நிறைய தடவை தோத்து போயிருக்காரு. நம்ம மகத்தான தலைவருங்க, குறைச்சு சொல்ல முடியாது, ரொம்ப அறிவார்ந்த தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. இதுதான் சமீப காலமா ஜெயிக்கல. ஆகல விஜய் பக்கம் போயிட்டாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆகல விஜய்க்கு இப்போவே ஒரு 5-6 சீட் ஜெயிச்ச மாதிரி இருக்கு பாருங்க. அந்த சமயத்துல கிருஷ்ணசாமியும் போயிட்டாரு, ஜான் பாண்டி சும்மாவா இருப்பாரு, அவரும் போயிடுவார். இப்போ ஒரு அணி உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சில முஸ்லீம் அமைப்புகளும் விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. கிறிஸ்தவ அமைப்புகள் சொல்லவே வேண்டாம், விஜய் எப்போ வருவாரு, அவர் சின்னத்துல ஓட்ட குத்தலாம் சொல்லி தயாரா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அணி அமைக்கிற சமயத்துல டிடிவி தினகரன் முதலா போகிறவரா இருக்கனால ஒரு முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆக விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கான லாபம் தான், டிடிவி தினகரனுக்கும் நல்ல லாபம் தான். அணிகள் சிறப்பாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு. வர்ற பாதையை பார்த்தா விஜய் அணிக்கு பிரகாசமா தான் இருக்கு. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.